ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். அப்படியே அவரை துதித்த வண்ணமாக இந்த வேளையில் அப்படியே அமர்ந்திருப்போம். அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருப்போம். தேவ ஜனமே, கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். இந்த வேளையில் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, சும்மா ஏதோ ஒரு துதிபலியை செலுத்திட்டு போறதல்ல, உமக்குள் இருந்து மகிழ்ச்சியா இருந்து உமக்குள் நான் களி கூறுவேன், களி கூறுவேன். ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உங்களை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய நாமத்துக்குரியதான மகிமையை இந்த வேளையில பிரஸ்தாபப்படுத்திக்கிட்டே இருப்போம். தேவ ஜனமே, பிரஸ்தாபப்படுத்திக்கிட்டே இருப்போம். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறதான தேவன், நம் துதிகளில் பிரியப்படுகிறதான தேவன். உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகளை எனக்கு ஏறெடுங்க ஆண்டவர் சொல்றாரு. ஓ ஹல்லேலூயா. எல்லா பலத்தோடும் எல்லா ஆரவாரத்தோடும் கர்த்தரை இந்த வேளையில துதிச்சுக்கிட்டே இருப்போம். அவர் அதில் பிரியப்படுகிறார், அவர் அதன் மையத்தில் இருக்கிறார். துதிகளின் மத்தியில் அநாதி தேவன் உன் அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். ஆமென், ஆமென். பாடலை பாடுவோம் கரங்களை தட்டி. அநாதி தேவன்.
காட்டி அழைத்து செல்றார், பயில் காட்டி அழைச்சிட்டு போறாரு, நயங்காட்டி. இன்னும் ஆசை வார்த்தையை சொல்லி. வனாந்திரம் அப்படின்றது ரொம்ப நம்ம வாழக்கூடிய ஒரு இடம் கிடையாது. ஆனால் வேதத்தில் போடப்பட்டிருக்கு, நேசர் நயங்காட்டி அழைத்து செல்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? அது என்ன அவர் என்ன நம்ம வாழ்க்கையில செஞ்சாலும் அது நன்மைக்காக மாத்திரமே, தீமைக்காக கிடையவே கிடையாது. ஏன்னா அவரால் நம்ம வாழ்க்கையில தீமையை யோசிக்க முடியாது, தெரியாது. அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இது தீமை, இது இவன் அனுபவிக்கட்டும் அப்படி நினைக்கவே மாட்டார். அப்படி செய்கிற தெய்வமே கிடையாது. நல்ல தெய்வம் கர்த்தர், நல்லவர் இயேசு, நல்லவர் நம் திருத்துவ தெய்வம், நல்லவர் பரிசுத்தர், அவர் பரிபூரணர். இப்ப ஏன் தேவ ஜனமே அழைச்சிட்டு போறாரு? வேதத்துல அழகா தெளிவா வசனம் போட்டிருக்கு. கேதுரு மரங்களையும் ஒலிவ மரங்களையும் தேவதாரு விருட்சங்களையும் நான் வனாந்திரத்துல நட்டு வைக்கிறேன். ஏன் தெரியுமா? வனாந்திரத்துல ஒரு வழியை உனக்கு உண்டாக்குவேன். யாருமே செய்ய முடியாத அற்புதமான பெரிய காரியங்கள் நான் செய்யணும்னா உன்னை தனியா அழைச்சிட்டு போய் நான் செய்வேனா? எல்லார் முன்னிலையிலே செய்ய மாட்டேன். அவர் சொல்றாரு, என் கணம் எனக்குரியது, என் கணம் எனக்குரியது, அது அவருக்குரியது. அவர் தனியா அழைச்சிட்டு போய் என்னென்ன பாடங்கள் நமக்கு சொல்லி தரணுமோ சொல்லி தருவார். அது மாத்திரமல்ல, என்னென்ன காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் கற்றுக் கொடுக்கணுமோ கற்றுக் கொடுப்பார். அருமையான தேவன். அப்பதான் இந்த வசனம் பாருங்களேன், உன் சமாதானத்தின் உடன்படிக்கைனா ஆங்கிலத்துல கவனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கவனன்ட்னா என்ன தெரியுமா? உடன்படிக்கைனா கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு ப்ராமிஸ்ன்னு அர்த்தம். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, சத்தியமா சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தியம் போடக்கூடாது. ஆனா தேவன் நமக்கு கொடுக்கிற ப்ராமிஸ், அதுக்கு பேர் தான் உடன்படிக்கை. மனுஷன் கூட மாறிடுவான். மனுஷனுடைய நாவில் இருக்கிறதான வார்த்தைகள் தவறும். ஆனா தேவன் சொன்ன வார்த்தைகள் தவறாது. நான் சொன்னதை செய்து முடிக்கும் அளவும், அவர் சொல்றாரு, நான் சொன்னதை செய்து முடிக்கும் அளவும், மாரியும் மழையும் அது வந்து பூமியை நனைத்து அது செய்பவனை செய்து முடிக்கும் அளவும் உங்க வாழ்க்கையில அவருடைய வார்த்தை புடமிட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? எல்லாரும் கரங்களையும் உயர்த்தி சொல்லுங்க, ஆமேன் ஆண்டவரே, புடமிடட்டும். இந்த வார்த்தைகள் என் வாழ்க்கையில புடமிடட்டும். அதை நம்ம ஆமேன் என்று ஏற்றுக்கொள்றப்ப பாத்தீங்கன்னா அது அப்படியே நமக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கும். அது அப்படியே ஜீவன் கொடுக்க ஆரம்பிக்கும். கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, கிருபை கூர்ந்து சொல்லுங்க, மனதுருகும் தூய தேவ அன்பே, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தெய்வம்
வனாந்திர யாத்திரையில் இன்பராமே சுனமோடிருப்பார். சொல்லி இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராமே சுனமோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் உங்களிடம் ஆனதால் உதிரிப்போமே. ஸ்தோத்திரம் என்னுடைய நாவல இருந்துகிட்டே இருக்கட்டும். என்னுடைய இருதயம் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கட்டும். இரவில கண்கள் தூங்கி இருக்கலாம், ஆனா இருதயமோ விழித்திருந்து கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, நான் சொல்லுகிற வார்த்தைகளை எல்லாரும் சபையோர் எல்லாரும் உச்சரிங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நம்ம கர்த்தர் நல்லவர்னு சொல்லும் பொழுது நமக்குள்ள இருக்கிறதான தீதான காரியங்களை அந்த நல்லவர் 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 அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்குள்ள இருக்கிறதான சாரம் நமக்குள்ள இறங்கும். தேவஜனமே, நம்ம பரிசுத்தர் 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 அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பரிசுத்த அந்த வஸ்திரம் நமக்குள்ள இறங்கும். தேவஜனமே, அந்த பரிசுத்தம் நமக்குள்ள இறங்கும். சபையை தேவன் பரிசுத்த அலங்காரத்தினால அலங்கரிக்கிறார். சபையினுடைய அலங்காரமே பரிசுத்தம் தான். The jewel, அந்த jewel எது தெரியுமா? holiness, 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 holiness. Oh hallelujah, நீர் நல்லவர், நீர் நல்லவர். உம்மை உயர்த்திடுவேன் இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய். ஏன்னா எல்லா கணத்திற்கும் பாத்திரர்,
You deserve all the glory, Father God. கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது. நன்றியால துதித்திடுகிறதான நேரம். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது. நன்றியால் துதித்திடும் நேரம். கொண்டாடிடுவோம் கர்த்தரை உயர்த்திடும் காலம்
பெருக பண்ணுவார். தேவஜனமே, நாம் அப்படியே இந்த வேளையில நீங்க அர்ப்பணிக்கிறீங்க பார்த்தீங்களா, உங்க பலிகளை அப்படியே கர்த்தருக்கு முன்மேலே செலுத்துறீங்க பார்த்தீங்களா, அந்த வேளையில கர்த்தர் என்ன சொல்றார்? பெருகவே பெருக பண்ணி எல்லைகளை விரிவாக்கி. இல்ல ஆண்டவரே, எனக்கு இப்ப இருக்கிற எல்லை வேண்டாம், இதை இன்னும் விரிவாக்குங்க, இதை இன்னும் விரிவாக்குங்க. எல்லையை விரிவாக்கணும்னா நம்மளை இழுப்பாரு, ஸ்ட்ரெச் பண்ணுவாரு. இல்ல, எல்லையை விரிவாக்கணும்னா நம்மளை ஸ்ட்ரெச் பண்ணுவார். ஒரு ரப்பர் பேண்டை வச்சு இதை மடக்கி உள்ள அப்படியே இப்படி அடக்க முடியும் அப்படின்னா, இந்த உள்ள புக்கு பைபிள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரப்பர் பேண்டை கட்டணும் அப்படின்னாக்கா ரப்பர் பேண்ட் என்ன பண்ணணும்? இழுக்கப்படணும். நம்ம இழுக்கப்பட்டாதான் நம்முடைய எல்லைகள் பெரிதாகும். நம்ம இழுக்கப்படாம எல்லைகள் பெரிதாகாது. ஏன்னா புரியாது, அந்த எல்லைக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு புரியாது. நமக்கு புரியணும் அப்படின்னா அந்த அந்த அக்கறையில என்ன இருக்குன்னு நமக்கு புரியணும்னா நம்முடைய எல்லைகள் விரிதாகணும். ஆமென் சொல்லுவோமா? நம்மை விரிவாக்கி நாம் இருக்கிறதான ஸ்தலத்தின் எல்லைகளை தேவன் விரிவாக்குவார். நம்மை விரிவாக்கி, புரிஞ்சுக்கோங்க வார்த்தைகளை, நம்மை விரிவாக்கி நாம் இருக்கிறதான ஸ்தலத்தின் எல்லைகளை தேவன் விரிவாக்குவார். ஆமென், ஆமென். நம்மளை விரிவாக்காம நம்ம எல்லைகளை விரிதாக்க மாட்டார். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில விரிவடையாம பெருசாகாம நம்ம எல்லைகள் விரிவாக்க மாட்டார். ஓ ஹல்லேலூயா. பெருகவே பெருக பண்ணி எல்லையை, எழும்பி நின்று சொல்லுவோமா? பெருகவே பெருக பண்ணி எல்லையை விரிவாக்கி வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். பெருகவே பெருக பண்ணி எல்லையை விரிவாக்கி சொல்லுங்க. பெருகவே பெருக பண்ணி சொல்லுங்க, சொல்லுங்க. பெருகவே பெருக பண்ணி எல்லையை விரிவாக்கி வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். கண்கள் குருடாக்கி விக்கினங்களை மாற்றி வெற்றியாக நடக்க செய்வார். கண்கள் குருடாக்கி விக்கிரங்களை மாற்றி வெற்றியாக நடக்க செய்வார். கண்கள் குருடாக்கி விக்கிரங்களை மாற்றி வெற்றியாக நடக்க செய்வார். ஆமென். வெற்றியாக நடக்க செய்வார். இதை வெற்றியாக நடக்க செய்வார். கண்கள் குருடாக்கி விக்கிரங்களை மாற்றி வெற்றியாக நடக்க செய்வார். கண்கள் குருடாக்கி விக்கிரங்களை மாற்றி வெற்றியாக நடக்க செய்வார். இதை வெற்றியாக நடக்க செய்வார். இதை வெற்றியாக நடக்க செய்வார். இதிலும் மேலானது, இதிலும் மேலானது, இதிலும் பெரியது, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். மேலானது, பெரியது, இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். கரங்களை தட்டி அவருக்கு உரிய கனத்தை செலுத்துவோம். தேவஜனமே, ஓ நீ பார்த்திரப்பா, சீயோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்து, என் கண்மலை நீ, என் கோட்டை நீ. ஓ கலங்கிடுவேனோ, பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையில், உங்க மேல விசுவாசம் இருக்கையில் ஒரு கலக்கம் இல்லை, ஒரு பதற்றம் இல்லை, எதுவும் இல்லை. பேதுரு தண்ணீர் மேலே நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு உள்ளே போகிறப்ப இயேசு பக்கத்தில் இருந்தார், அருகாமையில் இருந்தார். அற்ப விசுவாசியே, என்ன நான் பக்கத்தில் தானே இருக்கிறேன், உடனே கையை பிடிச்சி தூக்கி விடுறார் ஆண்டவர்.
உடனே கையை பிடிச்சு அவர் சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக பிதாவிடத்தில் பிரார்த்திக்கிறவனா இருக்கிறேன். ஆண்டவர் நமக்காக, நம்ம விசுவாசம் அழிஞ்சு போக கூடாது. ஏன்னா விசுவாசம் அழிஞ்சு போயிட்டுன்னா நம்ம பேரு விசுவாசியே கிடையாது, விசுவாசியே கிடையாது. ஆனா அந்த விசுவாசத்துக்கு தான் பல பல சோதனைகள், பிரச்சனைகள், வேதனைகள், இக்கட்டுகள், குத்து கொடைச்சல் எதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசத்தை குலைத்து போடும்படியாய். விசுவாசம் போயிட்டு அப்படின்னாக்கா அந்த இடத்துல பயம் வந்து ஆக்கிரமிச்சுக்கும். ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் மனுஷனுக்கு பயப்படுவதை விட்டுவிடு. எந்த ஒரு மனுஷனுக்கும் பயப்படணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. என் வார்த்தைக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன், என் வார்த்தைக்கு நடுங்குகிறவனையே. வித் ரெவரன்ஸ் அண்ட் ஆனர் அவர் முன்பாக வந்தா போதும். அந்த வார்த்தை நம்ம இருதயத்துல நிரம்பி இருந்தா, என் மகனே என் போதகத்தை கேள், என் வார்த்தைகளை உன் இருதயத்தில் பத்திரப்படுத்து, அதை காத்துக்கொள், அதை காத்துக்கொள். அது உன் இருதயத்தை விட்டு வெளியே போகாதபடி அதை பத்திரப்படுத்து. சேஃப்கார்டட், பூட்டு போடு, பூட்டு போடு, அதை காத்துக்கோ. அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் எந்த மனுஷனாலும் எந்த பேயினாலையும் உங்களையோ உங்க குடும்பத்தையோ அடிக்க முடியாது, அடிக்க முடியாது, அடிக்க முடியாது. வசனத்தை ஒரு வசனம் அதை மனப்பாடம் பண்ணி உள்ளே ஏத்துங்க, மைண்டில் ஏத்துங்க, இருதயத்தில் ஏத்துங்க. அது அப்படியே ரத்த நாணங்களுக்குள்ள ஊறட்டும், போகட்டும், போகட்டும். அது போக 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 நம்முடைய சுபாவம், நம்முடைய 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 வெளிச்சமே வேற மாதிரி இருக்கும். தேவ ஜனமே, ஓ ஹல்லேலூயா. சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. ஆமென். கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையாய் நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே. அசையாய் நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே திடு அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. புயலடித்தாலும் புயலடித்தாலும் மலைமுறினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், புயலடித்தாலும் மலைமுறினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே இடுந்தவர் இருந்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே இடுந்தவர் இருந்திடுவார். சீயோனிலே திடு அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர்
கண்மலை. அந்த கண்மலையை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வீட்டை அந்த கண்மலையின் மேலே கட்டு. ஒருத்தர் ஒரு காற்று வந்தாலும் அசைக்க முடியாது, ஒரு மழை பெஞ்சாலும் அதை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. எந்த ஊற்றுகளும் அதனுடைய அஸ்திபாரத்தை சேதப்படுத்த முடியாது. ஏன்னா அதோட அஸ்திபாரம் எங்க போடப்பட்டிருக்கு? கண்மலையாம் கிறிஸ்துவின் மேல போடப்பட்டிருக்கு. சியோனில் என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. திட அஸ்திபாரம். என்ன பிரச்சனை வந்தாலும் தேவஜனமே, கீப் காம், குவைட்டா இருங்க, குவைட்டா இருங்க, குவைட்டா இருந்து ஜெபம் பண்ணுங்களேன். குவைட்டா இருந்து அவருடைய அந்த மேன்மையை நீங்க புரிஞ்சுப்பீங்க. டோன்ட் ரியாக்ட் டு த சிச்சுவேஷன். Don't react to the situation. நீர் பரிசுத்த, நீர் பாத்திரர் ஆண்டவரே, நீர் பாத்திரர், நீர் பாத்திரர். ஜீசஸ். பாத்திரர், பாத்திரர், பாத்திரர். உயர்த்திடுவேன் சொல்லுங்க. இந்த வேளையில உயர்த்திடுவேன், உயர்த்திடுவேன். நீ பாத்திரர், பாத்திரர். எங்களுடைய மகிமைக்கெல்லாம் நீங்க தான் பாத்திரர் ஆண்டவர். எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றிற்கும் நீரே பாத்திரர், நீர் அதற்குரியவர்.
நீர் அதற்குரிய எஜமான். சொல்லுங்க, நான் சொல்லுகிற வார்த்தைகளை உச்சரிங்க. எனக்கு ஒரு அருமையான குடும்பத்தை கொடுத்திருக்கிறீர், பிள்ளையை கொடுத்திருக்கிறீர், சபையை கொடுத்திருக்கிறீர் அப்பா. இது எல்லாம் உம்மிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டது ஈவாய் பெற்றுக்கொண்டது. எதையும் நீங்க கேட்டு பெறல, நீங்க கேட்டதுனால ஆண்டவர் கொடுக்கல. எனக்கு இது வேணும்னு கேட்கல, கேட்பதற்கு முன்பாகவே அவர் அனந்த தீர்மானத்துல நியமித்து வைத்ததை கொடுத்தார். தேவஜனமே, உங்களுக்கு நியமித்து வைத்ததை கொடுத்தார். நியமித்து வைத்ததை நல்ல கரங்களை தட்டி அவருக்கு உரிய கணத்தை செலுத்துங்க. ஐயா, நான் வைத்திருப்பதெல்லாம் உமக்குரியது, நீரே அதற்கு எஜமான். ஆமென். எங்கள் பிதாவே உம்மை போற்றுவே, உங்க நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணியாய் மாறட்டும். இந்த வேளையில லாந்திரமனகவலகதரம நல்ல வாய்களை விரிவாய் திறந்து அந்நிய பாஷைகளில் பேசுங்க. அந்நிய பாஷைகளில் அவர் அப்படியே துதிங்க. ரிபுதரமனகவலகதரமா உங்களுடைய வேண்டுதல்களை அவரே ஏறெடுத்துப்பார். அவர் அந்த துதியை அவரே அங்கீகரித்துக் கொள்வார். ரமுனாந்தரபடகவலாந்திரபடகவலகதரபா யெகோவனாந்திரமனகவலகதரபடகவலகதரபடகவலகதரமா மினுதரகடதரகபடகவலாசிதரகடதரகபடகவலகதரமா நீதரகடதரகபடகவலாசிதரகடதரகபடகவலகதரமா மனுதரமனகவலகதரபடகவலகதரபடகவலகதரமா. அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய புத்திர ஸ்வீகாரத்தின் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். மாமா நீதரமனவலேந்தரமா மருத்தரமனவலாந்திரமனகவலகதரகபடகவலகதரபடகவலகதரபடகவலகதரமா நிகதரமனகவலகதரமனகவலகதரமா உம்மை போற்றுவே எனதெல்லாவற்றிலும் உம்மை உயர்த்திடுவே எங்கள் பிதாவே உம்மை போற்றுவே எனதெல்லாவற்றிலும் உம்மை உயர்த்திடுவே எங்கள் பிதாவே உம்மை போற்றுவே எனதெல்லாவற்றிலும் உம்மை உயர்த்திடுவே எங்கள் பிதாவே. எங்கள் பிதா. மறுபடியும் ஒரு விசை நல்ல கரங்களை தட்டுவோம். ஜனம் எல்லா கணத்திற்கும் உரியவருக்கு நாம் செலுத்துவோம். அவர் பாத்திரர், நீர் பாத்திரர். ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணமும் உள்ள ஆத்துமா. வாஞ்சை, தவணம், டிசையர் அண்ட் லாங் ஸ்டாண்டிங் டிசையர். தவணம் அப்படின்னா இங்கிலீஷில் என்ன தெரியுமா? லாங் ஸ்டாண்டிங் டிசையர். லாங் ஸ்டாண்டிங் டிசையர் அது இருந்துக்கிட்டே இருக்கும். வாஞ்சைனா வாஞ்சை, அது ஒரு வார்த்தை. லாங் ஸ்டாண்டிங் அப்படின்னாக்கா அது அப்படியே இழுத்துட்டே போகிறது. ரப்பர் பேண்ட் மாதிரி இழுத்துட்டே போனால் எப்படி இருக்கும்? அது போல் என்னுடைய வாஞ்சை எப்படிப்பட்டதுன்னா, அந்த நேரத்துக்கு மாத்திரம் இல்லை ஆண்டவரே, நான் வீட்டுக்கு கடந்து போகும்பொழுதும், நான் ஆலயத்துக்கு முன்னாடி வரும்பொழுதே நான் ஆலயத்தில் இருந்ததை நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி தான் தவணமுமாய் இருப்பது. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நல்ல நாளிலும் என்னை நீரப்பா ஆலயத்திற்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறீரே. நீர் என்னுடைய கண்மலை, என்னுடைய கோட்டை, என்னுடைய துருகம் ஆண்டவரே, என்னுடைய இரட்சகர் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. என்னுடைய உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறீர். தேங்க்யூ ஜீசஸ். என் கல்மலை ஆனவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் நீர் உயர்த்தப்படுவீராக. கரங்களை தட்டி தேவஜனமே
ரட்சகர் என் தேவன், நான் நம்பும் துருகம் என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம் ரட்சண்ய கொம்பு, என் பெலனாகிய கர்த்தாவே, என் பெலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. ஆபத்து நாட்களில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், நீரோ உமது கரம் என்னை தூக்கிற்று, உமது கரம் என்னை அணைத்திற்று ஆண்டவரே. ஆமென். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீர். சொல்லுங்க தேவ ஜனமே. கொண்டு வந்து நீ தப்புவித்தீர். என் பெலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பெலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. ஆமென். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். சொல்லுங்க தேவ ஜனமே. என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டேன். என் பெலனாகிய கர்த்தாவே, அன்பு கூறுவேன். என் பெலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலைனா என்ன தெரியுமா? கண்மலைனா என்ன தெரியுமா? நம்மள இட் இஸ் a protection and it is provision. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு பாதுகாப்பு மாத்திரமல்ல, நமக்கு நமக்கு எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொள்கிறதான ஒரு இடம். அதனால வேதத்துல போடப்பட்டிருக்கு, கண்மலையின் மேல நீ உன்னுடைய வீட்டை நீ கட்டுவா அப்படின்னா காற்று அடிக்கும். ஆண்டவர் சொல்லல, நீ கண்மலை மேல கட்டிட்டீன்னா காத்தடிக்காது, புயல் அடிக்காது, மழை வராது. அது துர்உபதேசம். நீ என் பேரை நீ தரிச்சுக்கிட்டீன்னா ஒண்ணுமே உனக்கு நடக்காது. அப்படி கிடையாது. உலகத்தில் இருப்பவர்கள் போலவே நமக்கு காற்று அடிக்கும், மழை பெய்யும், எல்லாமே நடக்கும் தேவஜனமே. அதுல போட்டிருக்கு, அந்த நீரூற்றுகளினால பாதிப்பு அப்படின்லாம் போட்டிருக்கு வசனத்துல. ஆனா உங்க வீடு அசைக்கப்பட மாட்டாது. உங்க வீடு அசைக்கப்பட மாட்டாது. காற்றடிக்கும், புயல் வீசும், மழை வரும், ஆனா உங்க வீடு குலைக்கப்பட மாட்டாது. காரணம் என்ன? கண்மலையின் மேல, கண்மலையை நீங்க உங்க அஸ்திபாரமா போட்டதுனால. ஆமென் சொல்லுவோமா?
அதுதான் கன்மலையின் அனுபவம். கன்மலையின் அனுபவம்ன்றது சாதாரண அனுபவம் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்றாரு, ஓரேப்ல மோசையை பார்த்து சொல்றாரு, கன்மலையை அடி அப்படின்றாரு. ஒரு வனாந்திரத்தின் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, கன்மலையோடு பேசு அப்படின்றார். கன்மலையோடு பேசு, நானும் எனது வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம், மரிக்கும் பரியந்த ஆண்டவரே நீர் மாத்திரமே, உம்மை மாத்திரமே சேவிப்போம். நான், என் பிள்ளைங்க, நம்முடைய சந்ததி சந்தானங்கள், வர எல்லா நபர்களுமே உம்மை மாத்திரமே, உம்மை மாத்திரமே, உம்மை மாத்திரமே. நீர் என் கண்மலை, என் கோட்டை. அது சொல்லுவோமா? நீர் என் கண்மலை, சொல்லுங்க. என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. வானம் உமது அரியணை, பூமி உமது பாதப்படி ஆண்டவரே. உங்க நாமம் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து அப்படின்ற நாமத்துல எவ்வளோ வல்லமை, எவ்வளோ கிரேஸ், எவ்வளோ கிருபை இருக்கு. தகுதியற்றவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதான தேவ கிருபை, தகுதியற்ற எனக்கு கொடுக்கப்பட்டதான தேவ கிருபை. ஆமென் சொல்லுவோமா? ஆமென், ஆமென். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம். கரங்களை தட்டி இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து.
பேய்கள் ஓடும் எல்லா செய்வினை கூட்டுகள் முறியும். சொல்லுங்க தேவஜனமே. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும் எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. 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 கரங்களை தட்டி அவருக்கு உரிய கணத்தை செலுத்துங்க தேவஜனமே. ஓ ஹalleluya. அவருடைய நாமத்தை கேட்கும் பொழுது வானங்களும் பூமியும் அதிரத்தக்கதாய், என் பூமிக்கு கீழாய் இருக்கிறதான எல்லாம் அதிரத்தக்கதாய் அவ்வளவு வல்லமை உள்ள நாமம், அவ்வளவு மகத்துவம் உள்ள நாமம். ஓ ஹalleluya. அந்த நாமத்திற்கு ஈடு என எதுவுமே கிடையாது தேவஜனமே. இந்த உலகத்துல யாரும் வந்து நிக்க முடியாது, காம்ப்ரமைஸும் பண்ண முடியாது, கம்பேரும் பண்ண முடியாத நாமம். ஆமேன்னு சொல்லுவோமா? அந்த நாமத்துல மாத்திரம்தான் ரட்சிப்பு இருக்கு. உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க, ஏன் ரோட்ல எத்தனையோ பேர் போறாங்க. நம்மை தேவன் ரட்சித்து இந்த இடத்துல வச்சிருக்கிறார். ஆமேன் ஆமேன். எவ்வளோ பெரிய கிருபை தெரியுமா, எவ்வளோ பெரிய சிலாக்கியம் தெரியுமா தேவஜனமே. நம்மை நினைப்பதற்கும் நம்மை விசாரிப்பதற்கும் நாம் ஏமாத்துறோம். தாவீது சொல்றார், நான் ஒரு தெள்ளுப்பூச்சியை போல இருக்கிறேனே ஆண்டவரே, நான் ஒரு செத்த நாயை போல இருக்கிறேனே ஆண்டவரே, என்னையே நினைத்திருக்கிறீரே. அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய புத்திர ஸ்விகார அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கால் மீ அபா ஃபாதர், கால் மீ அபா ஃபாதர், என்னை கூப்பிடு, என்னை அப்பா பிதாவேன்னு கூப்பிடு. அவர் நம்முடைய தகப்பன். வானத்தையும் பூமியை உண்டாக்கினதான தெய்வம். வானம் எனது அரியணை, பூமி எனது பாதப்படின்னு சொன்னதான தெய்வம் சொல்றாரு, நீ என்னை அப்பான்னு கூப்பிடு. கால் மீ அபா ஃபாதர், என் அப்பா பிதாவேன்னு கூப்பிடு. எவ்வளோ பெரிய சிலாக்கியம் தெரியுமா, எவ்வளோ பெரிய சிலாக்கியம். இந்த உலகத்துல பல கோடி ஜனங்களுக்கு கிடைக்காத சிலாக்கியத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அதை அறிஞ்சதுனாலதான் உங்களை அறியாம கரங்கள் தட்டப்படுது. அதுதான் அவர் நாமத்துல இருக்கிற அதிசயம், அற்புதம், வல்லமை. ஓ ஹல்லேலூயா. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம், அவர் நாமம், அவர் நாமம். ஃபாதர் காட், அதுக்கு காம்ப்ரமைஸ் கிடையாது, கம்பேர் பண்ண முடியாது ஆண்டவரே. நாங்க உங்க நாமத்தை கம்பேர் பண்ண முடியாது. சர்வ வல்லமை உள்ள, சாவாமை உள்ள, ஓ
பெரிய நாமம், பெரிய நாமம். உங்க என்னோட குட்டி மூளைக்குள்ள அடக்க முடியாத நாமம் அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. உங்க நாமம் இயேசு கிறிஸ்து. ஓ ஹல்லேலூயா. thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. எந்த காலத்திலும் ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, உம்மன் நாமத்தை நான் போற்றிடுவேன். உம்மை போல வேறு தேவன் இந்த பூமியில இல்லவே இல்லையே. பழைய பாடல், அழகு பாடல், கரங்களை தட்டி பாடுவோம். சிருஷ்டிகரே உம்
இயேசுவே எங்கள் ஆருயிரே, இயேசுவே எங்கள் ஆருயிரே, இயேசுவே எங்கள் ஆருயிரே, இயேசுவே எங்கள் ஆருயிரே. இயேசுவே எங்கள் ஆருயிரே, இயேசுவே எங்கள் ஆருயிரே. அவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். நம்ம சொல்லுவோமா, என்னுடைய ஜீவனே நீங்க தான் ஆண்டவரே. ஏன்னா நம்ம நாசியில சுவாசத்தை கொடுத்துருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த சுவாசத்தை எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஜீவன் போச்சுன்னு அர்த்தம். நம்ம ஜீவனோட இருக்கிறோம்னா நம்ம இந்த காரியத்தை சொல்லணும். நீங்க தான் என்னுடைய ஜீவன் ஆண்டவரே, நீங்க தான் என்னுடைய ஜீவன். நான் உயிரோடு இருப்பது உம்முடைய கிருபை. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நாசியில் சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக, கர்த்தரை துதிப்பதாக, கர்த்தரை துதிப்பதாக, கர்த்தரை துதிப்பதாக. நீங்க என்னுடைய ஆருயிர். அவர் சொல்றாரு, நான் மனுஷர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறதான தேவன். நம்ம கூப்பிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. அவர் சொல்றாரு, எங்க 2-3 பேர் என்னுடைய நாமத்துல கூடி இருக்கிறீர்களோ நான் அவர்கள் மத்தியில் இருக்கிறேன். இங்க வியாபித்து இருக்கிற தேவன், அவர் சர்வ வியாபி. ஓ ஹல்லேலூயா. இந்த இடத்துல அவர் உலாவிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க வாங்க ஆண்டவரே, நம்ம தொய்யணுன்ற அவசியம் இல்லை. இங்க அவர் இருக்கிறார். அவர் சொல்றாரு, பாளையத்துக்கு புறம்பே நீ உன் கூடாரத்தை போடாத, பாளையத்துக்கு முன்னாடியே போடு. என்னுடைய ஆசரிப்பு கூடாரம் எங்க இருக்குதோ அதுக்கு பக்கத்துல போடு மகனே மகளே அப்படின்றாரு. ஓ ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பாளையத்திற்கு பின்பாக இருக்கக்கூடாது, பாளையத்திற்கு முன்பாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுவோமா? இவ்வளோ அழகா ஆண்டவர் நம்மளை வழி நடத்திட்டு வந்திருக்கிறார்ல. எவ்வளோ விசுவாச குறைச்சல்கள், எவ்வளோ காரியங்கள், எவ்வளோ காரியங்கள். ஓ ஹல்லேலூயா. இதுக்கு பேர் என்ன தெரியுமா அர்த்தம்? உங்களை அறியாம நீங்க நன்றி செலுத்துது உங்க இருதயம். என்ன நீங்க நடத்திட்டு வந்தீங்களே ஆண்டவரே, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும். ஓ ஹல்லேலூயா. இதோ மனுஷர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவில் வாசம் செய்ய விரும்புகிறதான தேவனே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. எழும்பி நிற்போமா தேவஜனமே? உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட
தேவன் பரிசுத்த அலங்காரத்தினால, with his holy garment, பரிசுத்த அலங்காரத்தினால, பரிசுத்தம் பரிசுத்தம். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்களேன், பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். இவர் holy father God. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் 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 பரிசுத்தர். அதை வாஞ்சிக்கிறோம் வாஞ்சிக்கிறோம். இன்னுமாய் 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 இன்னுமாய். தேவஜனமே, ஆவிக்குரிய வாழ்க்கையில நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமுமாய் ஒவ்வொரு படியா நம்ம மேல போய்கிட்டே இருக்கணும். தேவஜனமே, இருந்த வண்ணமாய் அல்ல, இருந்த வண்ணமாய். ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுங்கள், பிறகு இவர்கள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் ஆண்டவர் சொல்றாரு. ஓ ஹல்லேலூயா. கூட கொடுக்கப்படுகிற காரியங்களின் மேல கண் வைக்க கூடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் மேல நாம் கண் வைக்க வேண்டும். அதை செய்வோமானால் இது தானாய் நடக்கும். தானாய் நடக்கிற காரியத்துல நம்ம பிரயாசப்படக்கூடாது. ஆண்டவர் செய்யற வேலையை அவர் பார்த்துப்பாரு. அவர் செய்யற வேலையை நம்ம செஞ்சிட்டு இருக்க கூடாது. ஓ ஹல்லேலூயா. சர்வ ஞானி, சர்வ ஞானி. அவரோட கம்பேர் பண்ண முடியாது, அவரோட கம்பேர் பண்ண முடியாது. நம்முடைய பலவீனங்களை அவர் கையில் எடுத்து பலமாய் மாற்றுறாருன்னா பாருங்க தேவஜனமே, நம்மளால முடியவே முடியாதுன்னு நம்ம சிக்னேச்சர் போட்டு வைப்போம் தெரியுமா? அந்த டாக்குமெண்ட்டை தான் அவர் கையில் எடுக்கிறாரு. இஸ் டேக்கிங், அந்த பத்திரத்தை கையில் எடுக்கிறார். நம்மளை என்னால முடியவே முடியாதுன்னு ஒரு பத்திரத்துல சீல் போட்டு சிக்னேச்சர் போட்டு தூக்கி கடாசி இருப்பீங்க பாத்தீங்களா? அந்த டாக்குமெண்ட், அந்த பத்திரத்தை கையில் எடுத்து ஆண்டவர் சொல்றாரு, இதுல நான் என்னுடைய ப்ராஜெக்ட பண்றேன். ஐ வில் டூ மை ஒர்க் இன் திஸ். நான் என்னுடைய வழி என்னன்றதை உனக்கு காண்பிக்கிறேன். அவர் சொல்றாரு, வனாந்திரத்துல ஆறுகளை உண்டு பண்ணுவேன், அவாந்திர வெளியில் என்னுடைய கிரியைகளை நடப்பிப்பேன் அப்படின்றாரு. ஓ ஹல்லேலூயா. வயல்வெளி காடாய் மாறும் தேவஜனமே, வனாந்திரம் புல்வெளிகளாய் மாறும். அதற்குரிய சமயமும் காலமும் இது, அதற்குரிய சமயமும் காலமும் இது. அது அவரை நாம் அறிய வேண்டிய விதத்தில் அறிவோமானால், நான் சொல்லுகிற வார்த்தைகளை கவனிச்சு கேளுங்க, நாம் அறிய வேண்டிய விதத்தில் அறிவோமானால் அவர் செய்ய வேண்டிய காரியங்களை உங்க வாழ்க்கையில ஓ ஹல்லேலூயா. வேதத்துல போடப்பட்டிருக்கு, என்னுடைய வேதத்துல பிரியமா இருந்து தியானமா இருப்பானா, பிரியமா இருந்து நீ தியானமா இருப்பானா, நீ கையிட்டு செய்யறது எல்லாம் வாய்க்கும், எல்லாம் வாய்க்கும். எதுவுமே ஃபால்டர் ஆகாது, எதுவுமே ஃபெயிலியரே கிடையாது. கையிட்டு செய்கிற எல்லாம் ரெண்டு காரியம் தான். அவருடைய வேதத்துல எப்படி இருக்கணும்? பிரியம். எல்லாரும் பிரியம் சொல்லுங்க. பிரியம், பிரியமாய். அவருடைய வேதத்துல எப்படி இருக்கணும்? பிரியம். எல்லாரும் பிரியம் சொல்லுங்க. பிரியம். ரெண்டாவது, அவருடைய வேதத்துல தியானம். எல்லாரும் தியானம் சொல்லுங்க. தியானம். பிரியம், தியானம். பிரியம், தியானம். இந்த ரெண்டு இருந்துருச்சுன்னா நீங்க கையிட்டு செய்யறது, யோசிக்கிறது எல்லாம் அலைன்மெண்ட்ல வந்துரும், லைன்ல வந்துரும். என் இயலாமையில் நீ செயல்படுவே, என் இயலாமையில் நீ செயல்படுவீர். கரம் என்னை விலகாதிருக்கும், என் இயலாமையில் நீ செயல்படுவீர். கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கரங்களை உயர்த்தி கிரகிக்க முடியா சர்வஞானி உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானி உம்மை ஆராதிப்பேன்.
பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? வெறும் கோலும் கையும் இது பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை கொடுத்துவது நீரே என்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரே என்றார், குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஜீசஸ், என் தேவன் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். He has already written. Jesus, சொல்லுங்க தேவ ஜனமே, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். எல்லாவற்றையும். நத்திங் இஸ் இன்கம்ப்ளீட். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஆரம்பிச்சத பாதியில நட்டாத்துல போட்டுட்டு ஓடி போகவே இல்லை. ஒரு சில வேளையில நமக்கு காலதாமதம் ஆன மாதிரி இருக்கும். அவர் முன்னாடியும் போக மாட்டார், பின்பாகவும் வர மாட்டார். கரெக்டா, எக்ஸாக்ட்லி அட் தி அப்பாயிண்டட் டைம். எக்ஸாக்ட்லி அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அவர் செய்கிறதான அற்புதம் இது. அற்புதம். காலதாமதமே ஆகாது. அதனால டிலேவாயிடுச்சோ, லேட் ஆயிடுச்சோ, இல்ல நான் செய்கிற ஜெபம் கேட்கப்படாம போயிடுச்சோ, இல்ல. என் தேவன் எனக்காய் யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார், யாவையும் செய்து முடித்திருக்கிறார். அப்படிதான் நம்ம இப்ப பாட போறோம். ஏதாகிலும் செய்துட்டு வார் இல்ல, நாட் தட். என் தேவன் எனக்காய் யாவற்றையும் செய்திருக்கிறார். என் தேவன் எனக்காய் யாவற்றையும் செய்திருக்கிறார். என் தேவன் எனக்காய், எல்லாரும் சொல்லுங்க, என் தேவன் எனக்காய் யாவற்றையும் செய்திருக்கிறார். என் தேவன் எனக்காய் யாவற்றையும் செய்திருக்கிறார். சொல்லுங்க, என் தேவன் எனக்காய் யாவற்றையும் செய்திருக்கிறார். என் தேவன் எனக்காய் யாவற்றையும் செய்துள்ளார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் யாவையும் செய்திருக்கிறார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் யாவையும் செய்து முடித்தேன், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய்
தட்டி அவருக்கு உரிய கனத்தையும் மரியாதையையும் அப்பா இந்த பலிகளை எல்லாம் அங்கீகரித்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். கிரகிக்க முடியாத the things that we can never, Father God, estimate that this is going to be done. இதுதான் நடக்க போகுது நமக்கு தெரிவதற்கு முன்பாகவே அதை காட்டிலும் மேலான காரியத்தை தேவன் செய்வார். நீங்க ஒன்னு யோசிச்சு வச்சிருக்கிறீங்கல்ல, அதை காட்டிலும் மேலானதை தான் தேவன் செய்வார். That is heaven's declaration for you. அதுதான் பரலோகம் உங்களை குறித்திருக்கிறதால நினைவு. It is the best. Oh Jesus, thank you. மறுபடியுமாய் நல்ல கரங்களை தட்டி தேவ ஜனமே, he deserves the glory and honor. He deserves the glory and honor. He deserves, you deserve. Amen. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். யாவையும் செய்து முடித்தீர். என் தேவன் எனக்காய் யாவையும் செய்து முடித்தீர். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் யாவையும் செய்து முடித்தீர். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? Thank you Jesus. நன்றி ரீதரமணகவ லிகதரகடதரகபடிகவலகதரபடகவ இதுரகடதரகபடக லிந்தரகடதலிமொனதரகபடகவலசதரகடதரகபடகவலகதரப இதுரகடதரகபடகவலகதரபடகவலகதீரகடதரகபடகவலகதரபடகவலகதரப நாவு விரைவாய் எழுதுகிறார் எழுத்தாணியை போல, like a pen in the hands of a skillful writer. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. ஒரு ஆபேலின் காணிக்கை நீர் அங்கீகரித்தது போல உடைய நாவிலிருந்து பிறந்ததான பலிகளை நீர் அங்கீகரித்திருக்கிறீர், அதை நுகர்ந்திருக்கிறீர், அதை ரசித்திருக்கிறீர், அதை அக்செப்ட் பண்ணி இருக்கிறீர். நன்றி ஆண்டவரே, கோடான கோடி நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். Thank you Jesus.